அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. அதாவது தன் சமூகத்துடைய விடுதலைக்காக, உரிமைக்காக, எல்லோரை போல சமமாக வாழணும் என்பதற்காக போராடிய போராளிகள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம் அந்த களத்துல நிக்க சொல்ல எல்லா சமூகத்திற்கும் எந்த சமூகத்துக்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுதோ அதற்காகவெல்லாம் குரல் கொடுத்த கூடியதை நாம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட போராளிகள், தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிருச்சுன்னா அதையே என்ன செய்யறாங்க, பெருங்கொண்ட வெற்றியா பாக்குறாங்க. அந்த பதவி எப்போ வெற்றியா ஆகும் அப்படின்னு சொன்னால், சமூகத்திற்கு எதற்காக குரல் கொடுத்தோமோ, எந்த அநீதிக்கு எதிராகவெல்லாம் களம் கண்டோமோ அந்த களம் காணுவதற்கு உறுதுணையா அந்த பதவி இருக்குமானால், இன்னும் சமூகத்துடைய வளர்ச்சிக்காக, சமூகத்துடைய நலனுக்காக போராடுவதற்கு பெருங்கொண்ட வாய்ப்பு அந்த பதவி ஏற்படுத்துமானால் அதுதான் உண்மையிலேயே வெற்றி. அது அல்லாமல் அந்த பதவி ஏறுறதுங்கிறது உண்மையான வெற்றி கிடையாது. அது சமூகத்துடைய வளர்ச்சிக்கும் வழி வகுக்காது, அது சமூகத்துடைய வளர்ச்சியாகவும் ஆகாது. ஆனா இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னால், பதவி ஏறின உடனேயே இது போன்ற ஒரு சிந்தனைக்கு வந்துடுறோம். ஆனா அந்த பதவி என்ன பண்ணுது, நாம இதுவரை எதற்காக குரல் கொடுத்தோமோ, எந்த அநீதிக்கு எதிராக எல்லாம் போராடினோமோ அந்த போராட்டத்துலலாம் நம்மளை என்ன செய்யுது, நிதானப்படுத்துது. அதற்கெல்லாம் குரல் கொடுக்காம நம்முடைய குரல் வலையை நெரிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இது உண்மையான வெற்றி ஆகாது. பெருங்கொண்ட போராளிகள், தலைவர்கள் கடைசி வரை தன் சமூகத்துடைய விடுதலைக்கும் தன் சமூகத்துடைய உரிமைக்காகவுமே போராடி இருக்கிறாங்க. பதவிக்கு ஆசைப்பட்டிருந்தா, பதவியை வெற்றியா பார்த்திருந்தா பழனி பாபா இன்னைக்கு பேசப்பட்டிருக்க மாட்டார், சேகுவேரா இன்னைக்கு பேசப்பட்டிருக்க மாட்டாங்க, அம்பேத்கர் இன்னைக்கு பேசப்பட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் பெருங்கொண்ட தலைவர்கள், போராட்டக்காரர்கள் எல்லாம் இன்றைய காலத்துல பேசப்படுறாங்கன்னா அவங்க எல்லாம் பதவிக்கு ஆசைப்படல, முழுக்க முழுக்க மக்களுடைய விடுதலைக்கும் பாதுகாப்புக்கும் மக்களுடைய சமூகத்துடைய வளர்ச்சிக்காகவுமே போராடினவங்க. ஆனா இன்றைக்கு பார்க்கிற தலைவர்கள் ரொம்ப அற்ப பதவிக்கு ஆசைப்படக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மக்களை ஒரு ஏமாற்ற நிலையில நிக்க வச்சுட்டு போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படி போறவங்க உண்மையான தலைவர்களாக, போராளிகளாக என்ன செய்ய மாட்டாங்க, மக்களால் போற்றப்பட மாட்டாங்க, பார்க்கப்பட மாட்டாங்க, வரக்கூடிய காலங்கள்ல பேசப்படவும் மாட்டாங்க. அப்போ உண்மையான வெற்றி எதுன்னா, எந்த இலக்கை நோக்கி நாம போனோமோ அந்த இலக்கு சமூகத்துடைய வளர்ச்சி, விடுதலை, சமமான நீதி. இது அல்லாமல் எனக்கு எந்த பதவி கிடைச்சாலும் அது எனக்கு தோல்விதான். அந்த பதவியும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க உறுதுணையா இருக்கும்னா அது அப்ப வெற்றி தான். அப்ப இந்த வெற்றியையும் தோல்வியையும் சரியா புரிஞ்சுக்கணும். எது வளர்ச்சி, எது வீழ்ச்சிங்கிறதையும் விளங்கிக்கணும். இன்றைக்கு தலைவர்கள் நிறைய பேர் அதை அறியாம தான் இருக்கிறாங்க.